1960க்கு முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மும்பையை ஆட்டி படைச்ச ஒரு பெரிய டான்னு சொல்லாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா வரதராஜன் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியாது. வரதராஜ முதலியார் அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து வரதா பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க மும்பைல. நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ். இவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலூர்ல பிறக்கிறாருங்க. வேலூர்ல சத்துவாரி அப்படிங்கிற இடத்துலதான் இவங்களோட பூர்வீகம் இருக்குங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து குடியேறது வந்து தூத்துக்குடிக்கு வராரு. சோ அவர் வந்து கப்பல் சம்பந்தமா அவருக்கு வேலையெல்லாம் தெரியும். அதனால தூத்துக்குடி வந்து அவரோட வேலையை தொடங்குறாருங்க. சோ அங்க வந்து பிறக்கிறாரு வரதராஜ முதலியார். 1926ல வரதராஜன் அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தில் பிறக்கிறாரு. சோ அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். சோ அவரையாவது அந்த பையனையாவது எப்படியாவது படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கிறாரு. ஆனா இவருக்கு படிப்பு மேல நாட்டமே இல்லாத போது சோ ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு அவர் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்காரு. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட சென்னைக்கு வராங்க. சோ சென்னை பட்டணத்துக்கு வந்தா பொழைச்சிடலாம் அப்படின்னு இன்றளவும் வந்து பல மக்களோட ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்குது. சோ சென்னைக்கு வந்தா நம்ம எப்படியாவது பொழைச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவரால் அந்த அளவுக்கு பெரிய அளவுல வருமானம் ஈட்ட முடியல. கிடைக்கிற கூலி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு மும்பை போலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாரு. மும்பைக்கும் வராரு. சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் சொல்றாங்க இல்லைங்க, அங்க வந்து இறங்குறாருங்க. சிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்களோட அடர்த்தியை பாக்குறாரு. ரொம்பவுமே அடர்த்தி அதிகமா இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாமே நோட் பண்றாரு. சோ ரொம்பவுமே பிஸியான சிட்டி. சோ நம்மளே ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போன ஒரு ஆச்சரியம் ஒரு இதாகும். அதே மாதிரி இவரு வந்து ஒரு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்க போய் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஃப்ரெஷ் பண்ணி அங்க அதிகமான வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பேட்ச் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் என்ன வேலை போறதுன்னு தெரியல. கையில இருக்கக்கூடியது கொஞ்சம் சொற்ப பணத்தை தான் வச்சிருக்காரு சாப்பிட்றதுக்காக. எந்த வேலைக்கு போறதுன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவரும் வந்து போர்ட்டர் மாதிரி பிஹேவ் பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டருக்குரிய பேட்ச் இவர்கிட்ட இல்ல. சோ அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆட்கள் கூலிக்கு தூக்க சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை செய்யணும். ஆனா இவரால் செய்ய முடியாது. அதனால என்ன பண்றாரு, அந்த பேட்ச் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுக்கறது. 2 ரூபா கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு 50 காசு கொடுக்கறது. 1 ரூபாய் இவர் எடுத்துக்கிறாரு. சோ இது ஒரு வேலையாவே அவங்க வச்சுட்டு வந்திருக்காரு. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த போர்ட்டர் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு கேங்கா சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு ஏன்னா நீ வந்து எனக்கு வேலை பிடிச்சி தர, நீ எடுத்துக்கிற, தமிழ்நாட்டுல இருந்து வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. அந்த இடத்துல எல்லாருமே இவரை துரத்தி விட்டுறாங்க. சோ இவர் தங்குறதுக்கு இடம் கிடைக்காத போகுது. அந்த டைம்ல ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வர்றாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு மறைவான இடத்துல சாராயம் காய்ச்சுறாங்க. சோ அந்த சாராயம் வந்து காய்ச்சுறாரு. இவரும் வாட்ச் பண்றாரு. நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா சாராயத்துக்கு வந்து அதிகமான ஒரு மவுசா இருந்தது அந்த காலத்துல. 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு போறாங்க. இவர் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சா கூட 2 ரூபா தான் கிடைக்கும். சோ அதை நினைச்சு பாக்குறாரு. சோ கையில கிடைக்கிற அந்த 2 ரூபா தான் அவர்கிட்ட இருக்குது. அந்த 2 ரூபாயை வந்து கொடுத்து சாராயம் வாங்குறாரு. வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு பாக்குறாரு. அதுல வந்து அந்த அளவுக்கு கிக் இல்ல அப்படின்னு அவர் உணர்றாரு. சோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒண்ணுமே கிக் இல்ல. சோ எனக்கு சில விஷயம் தெரியும், ஏன் நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாராயம் காய்ச்சற ஒரு வேலையை செய்யறாரு. சோ சாராயம் காய்ச்சற வேலை செய்யறதுக்கு முன்னாடியே அவர் போட்டுற வேலை செஞ்ச போது கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூலி இது கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம், பணம் கிடைக்குதுன்னா அந்த பணத்துல ஒரு 1 ரூபா 2 ரூபாயை ஏழை மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுறத ஒரு வழக்கமாவும் வச்சுட்டு இருந்திருக்காரு வரதராஜ முதலியார். சோ இப்படிதான் தன்னோட ஆரம்பத்துல முதல் படியா வந்து சாராயம் காய்ச்சற ஒரு தொழில ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. சோ சாராயம் காய்ச்சல் ஈடுபட ஆரம்பிக்கும் போது போலீஸ் பிரச்சனை வருது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க பிரச்சனை எல்லாம் வருது. சோ இவர் அப்பப்ப எல்லா ஏழை மக்களுக்கும் உதவுறனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு பெரிய அளவுல சப்போர்ட் கொடுக்குது. இதே மாதிரி நம்ம எத்தனை நாளைக்கு வந்து சாராயத்தை வந்து வெளியில காய்ச்ச முடியும், அதை பாதுகாப்பு பண்ணணும். இல்ல அப்படின்னா அவங்க போட்டி எதிரிகளா இருக்கக்கூடியவங்க அதை அடிச்சு உடைச்சிருவாங்க. இதை எப்படியாவது பாதுகாப்பு பண்ணணும்னு நினைச்சவர் தான் தேர்ந்தெடுத்த இடம் தான் தாராவி. அந்த இடத்த இவர் தேர்ந்தெடுத்து அங்க போறாரு. சாராயத்தை காய்ச்சுறாரு. காய்ச்சி அதை கடத்தவும் செய்யறாரு. அதை கடத்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதை கடத்தி விற்கிறாரு. சோ அதுல ஒரு பெரிய கேங் வந்து சப்போர்ட் வந்து தாராவில இருந்து இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ இவர் என்ன பண்றாரு, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று செய்யணும்னு திரும்ப போலீஸ் இவரை கைது பண்றாங்க. ஜெயிலுக்கு போறது இதே ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல வந்து சாராயம் கொடி கட்டி பறந்ததுன்னு சொல்லலாங்க. சாராய வியாபாரத்துல நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி ஒரு சாராயம் காய்ச்சறது. அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து அப்பப்ப ஈடுபடுறதுங்க. கட்ட பஞ்சாயத்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையா இருக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதன் பிறகுதான் வந்து மொரார்ஜி தேசாய் அந்த டைம்ல வந்து மகாராஷ்டிராவோட சிஎம் இருக்காரு. அதனால முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பூரண மதுவிலக்கு கொண்டு வராங்க. இருந்த போதிலும் இவர் மறைமுகமா சாராயம் காய்ச்சறது நிறுத்தல. அதை சாராயம் காய்ச்சறது ஈடுபடுறாரு. கிடைக்கக்கூடிய பணத்தை மக்களுக்காகவும் நிறைய கோவில்களுக்கு தர்மமும் செஞ்சுட்டு வந்திருக்காருங்க. அதே மாதிரி கூலிப்படையோட தலைவனாகவும் ஆகுறாரு. இவருக்கு தமிழ் மக்கள் யாராவது பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா போய் நிக்கிறது வரதா பாயா தான் இருப்பாரு. தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, தன்னை நம்பி வர மக்களுக்கு
ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இவர் ஓடி வர்றாரு. அதாவது தாராவிக்குள்ளார வந்து இவர் வந்து சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களே அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. தாராவிக்குள்ள நீங்க போயிட்டு உள்ளார வெளியில வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே உருவாகுது. ஸோ டோட்டல் மும்பையும் அவரோட கண்ட்ரோலுக்கு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானா வளம் வர ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஜி மஸ்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டானா இருக்காரு மும்பைல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான். வந்து KGF மாதிரி அவர் வந்து தங்கத்தை எல்லாம் ஸ்மக்லிங் பண்றது, கப்பல்ல இருக்கக்கூடிய பொருட்களை கடத்துறது, அந்த பொருட்களை வந்து கம்மி விலைக்கு விற்கிறது. ஸோ இது ஒரு வேலையா செஞ்சுட்டு இருந்தவர். பின்னாட்கள்ல வந்து அவர் தங்கத்தை கடத்துற ஒரு ஸ்மக்லரா மாறுறாரு. அதே மாதிரி கரீம்லாலா அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பெண்களை வைத்து விபசாரம் செய்யக்கூடிய ஒரு வேலை செஞ்சுட்டு வர்றாருங்க. கடைசி வரைக்கும் இவங்க 3 பேரும் ஒற்றுமையா இருந்தால் கூட கரீம்லாலா அவரை வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் செய்யற வேலை வந்து கடைசி வரைக்கும் இவர் வரதாபாய்க்கு பிடிக்காதே இருந்துச்சு. வண்டியோட டியூபோட டயர் இருக்குது இல்லைங்க, அந்த டயர்ல வந்து சாராயத்தை கடத்துற ஒரு வேலையை முதல்ல பண்ணது இவரு தாங்க. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலையும் சரி சினிமாலையும் சரி அந்த டியூபுக்குள்ள சாராயத்தை கடத்துற ஒரு வேலையை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவரு தான் முதல்ல அந்த டியூப்ல கடத்துறது மட்டும் இல்ல, எப்படி எல்லாம் கடத்தல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. தங்கத்தை வந்து கடத்துறதுக்கு ஹாஜி மஸ்தான் அவருக்கு முழு உதவி கொடுத்தாரு. ராஜாபாயோட ஆட்களை வந்து ஹாஜி மஸ்தானுக்கு வந்து ஹெல்ப்புக்கு நிறைய டைம் அனுப்பியிருக்காரு. அவரோட பொருட்களை கூட சேஃபா கடத்தி கொண்டு வரதுக்கு பெரிய பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தாரு. அவரோட குணத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க முதல் அரசியல்வாதி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல பெரிய அளவுல பணக்காரனா இருந்தது பாத்தீங்கன்னா வரதராஜ முதலியான்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சோட்டா ராஜன், தாவூத் இப்ராஹிம் புதுசா ரவுடிங்க எல்லாம் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சாங்க. இருந்த போதுன்னு இவங்க வந்து தனி வகையில கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. தாமஸ் கொரியன், படாராஜன் அப்படிங்கிறவங்க வரதாபாய்க்கு ரொம்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் கூடவே இருந்தாங்க. 80ஸ்ல ஜிலியாவோ அப்படிங்கிற கமிஷனர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து வரதராஜா பாய் வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாரு. ஸோ இவனை எப்படியாவது தூக்கணும், ரவுடிஸ் வந்து தலை தூக்கிட்டு இருக்குது, அது வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதையும் அவர் யோசிச்சுட்டு இருந்த போது வரதராஜ முதலியாருக்கு சப்போர்ட்டா இருந்த அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவரு செய்யற ரவுடிசம் பிடிக்கல. ஸோ அவனை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டவங்க இவங்களும் பெரிய இடத்துக்கு பதவி எல்லாம் வந்தோன்னா அவரை ஒழிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. என்கவுண்டர்ல நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு பயந்தவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்துல இவரை வந்து பாதுகாப்பு பண்ணிடுறாங்க. அவரோட மகள் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்காக எம்ஜிஆர் வந்ததாகவும் அந்த காலத்துல சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி வரதராஜ முதலியார் இறந்ததுக்கு பிறகு அவரை பார்க்கறதுக்கு ஹாஜி மஸ்தான் வர்றாரு. சென்னையில வந்து அவரோட உடல் வந்து அவர் உயிரோட இருக்கும் போது உடல் நிலை சரியில்லாத போதே சொல்லிட்டாரு, நான் இறந்ததுக்கு பிறகு என்னோட உடலை வந்து நீங்க தாராவியில வந்து அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காகவே அவர் வந்து அவரோட உடலை இந்தியன் ஏர்லைன்ஸ்ல எடுத்துட்டு போய் அங்க போய் அவர் வந்து உடலை அடக்கம் பண்றாரு. ஸோ அடக்கம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அன்னைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அதன் பிறகு வந்து சோட்டா ராஜன் எல்லாரும் ரவுடிஸ் வந்து மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ரவுடிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரொட்டீனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தனை பார்த்து இப்போ ஒருத்தன் ரவுடியா இருக்காரு அப்படின்னா அவரை பாக்குற சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, நானும் இவர மாதிரி வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்க அது மாதிரி மாத்தி அடிச்சுக்கிட்டு திரும்ப அவங்க சாகுறது, இது மாதிரி வழக்கமாவே இது நடந்துகிட்டு தான் இருக்கும். ரவுடிசத்தோட இதே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல தான் டைரக்டர் மணிரத்னம் மும்பைக்கு போறாரு. போயிட்டு இவரோட விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. கமல் சார் நடிச்ச படம். அன்னைக்கு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு படம் தான் நாயகன். ஸோ வரதராஜ முதலியாரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் நாயகன் படங்க. பாலி, காலா, தலைவா, விஜய் நடிச்ச தலைவா படம். ஸோ தர்பார்ல கூட சில சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவரை வச்சு மையமா வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். ஸோ இந்த சின்ன கதைகள்ல ஆனா முழுசா வந்து நாயகன் படத்துல தான் அவரை பற்றின கதை முழுசா சொல்லியிருப்பாங்க. நடிகர் அமிதாப் பச்சன் கூட சில படங்கள்ல வரதராஜ முதலியாரோட டயலாக்ஸ் எடுத்து வச்சு பேசியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து தொடர்ச்சியா டிராவல் வீடியோ, கிரைம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மூவி ரிவ்யூவும் சொல்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.